அருமை சகோதரர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நம்முடைய கூட்டணி சார்பாக, நம்முடைய கழகத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளராக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்ம வேட்பாளர் நிற்கிறாரு லோகேஷ். இளைஞர், படித்தவர், பண்பாளர், நம்முடைய சட்டப்பேரவை தலைவருடைய மகன். ஆகவே அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம், நமது சின்னம். இரட்டலைக்கு வாக்களித்து சகோதரர் திரு டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு அவர்களை பல லட்ச வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு உதகை என்று சொன்னாலே மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஊட்டியிலே தேர்தல் பிரச்சார கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மலைகளுக்கெல்லாம் ராணி ஊட்டி. இந்த ஊட்டியில தான் அம்மா அவர்கள் இந்த நீலகிரி மாவட்டத்தை அதிகமாக நேசித்த முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் தான் அம்மா அவர்கள். ஒவ்வொரு முறையும் நான் நீலகிரி மாவட்டத்துக்கு வருகின்ற பொழுது குடநாட்டில் தங்கி ஓய்வு எடுத்துட்டு செல்லுவாங்க. அப்பொழுதெல்லாம் இந்த ஊட்டியில் வாழுகின்ற மக்கள், மலைவாழ் மக்களோடு ஆடி பாடி மகிழ்ந்து உங்களையும் மகிழ்வித்து, நீங்கள் அம்மாவையும் மகிழ்வித்து, இந்த நீலகிரி மாவட்டம் அதிமுக கோட்டை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அம்மாவை நேசித்தீர்கள். அப்படி நேசிக்கப்பட்ட மாவட்டம் அதிமுக கோட்டை. அந்த கோட்டையிலே மீண்டும் நிரூபிக்கின்ற விதமாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளரை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். தம்பி, இந்த கொடி கீழே முன்னாடி கொடி டிவி எடுத்துட்டு எடுக்கலையா? எடப்பாடி பேசிட்டு இன்றைய தினம் மாண்புமிகு புரட்சி தலைவி நம்மிடத்திலே இல்லை. இருந்தாலும் இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தீர்களோ அதே போல தொடர்ந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அம்மா இருக்கின்ற பொழுதுதான் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதியிலே கொண்டு வந்து உங்களுடைய அன்பை பெற்றார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டம் இருந்தது. ஆனா அம்மா நீலகிரி மாவட்டத்தை தான் அதிகமாக நேசித்தார்கள். நீலகிரி மாவட்ட மக்களை தான் அதிகமாக நேசித்தார்கள். அதிகமான மக்களை பார்த்ததோ அம்மா நீலகிரி மாவட்ட மக்களை தான். அப்படி இந்த மாவட்டம் அதிமுகவோடு ஒன்றி இணைந்த மாவட்டம் நீலகிரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த மத்தியிலிருந்து என்னென்ன திட்டத்தை கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் இந்த நீலகிரி மாவட்ட மக்களுக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அதிமுக வேட்பாளருக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நம்ம ஏற்று போட்டியிடுற வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். திமுக வேட்பாளர் திமுக வேட்பாளர் யார் என்று தெரியும். அவருக்கு ஓட்டு போட்டு பிரயோஜனமே இல்லை. அவர் தலைக்கணம் முடித்தவராக பார்க்கப்படுகிறது. பெரியவர்களை மதிப்பதில்லை. இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்களை மதிப்பது கிடையாது. மக்களை மதிப்பது கிடையாது. இன்றைக்கு அவர் மத்தியிலே அமைச்சராக இருக்கின்ற பொழுது
என்ன செய்தார் என்று அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த கொடி பாருங்க எவ்வளவு அருமையா பறக்குதுங்களா? பறக்குதா கொடி? எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியுதுல்ல? இந்த கொடி எதனால பறக்குது? காத்து அடிக்கிறதுனால. காத்தை யாராவது பார்க்க முடியுதா? பார்க்க முடியுமா? காற்றில் பார்க்க முடியாதது கூட அதுல ஊழல் செய்தவர் ஒரே அவர் தான் இவர். கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. விஞ்ஞான முறைப்படி ஊழல் புரிகின்ற கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இந்த நாடு தலை குனிகின்ற அளவிற்கு ஊழல் செய்த மெகா ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. திமுக வேட்பாளர் சிந்திச்சு பாருங்க, 1,72,000 கோடி, கொஞ்ச நஞ்சம் இல்ல, 1,72,000 கோடி ஊழல் செய்ததாக அவரை திகார் ஜெயிலிலே அடைக்கப்பட்டார். நாம் அடைக்கல, அப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கமே அடிச்சது. அப்பொழுது மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சி. திமுக அந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க. திரு அழகிரியே அமைச்சராக இருந்தார். அப்பொழுதுதான் இங்க இருக்கிற வேட்பாளர் திரு ராஜா, திருமதி கனிமொழி 2 பேர் மேலும் குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது சிந்திச்சு பார்க்க வேண்டும். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்றது. திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே அமைச்சராக இருக்கின்றார். அந்த காலகட்டத்திலே அவர் அங்கம் வைக்கின்ற அமைச்சரவை, அங்கம் வைக்கின்ற ஆட்சி காங்கிரஸ் மத்திய ஆட்சி. அப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார் என்று சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இப்ப மீண்டும் வழக்கு தொடரப்பட்டிருக்குது. அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர இருக்கின்றது. ஆகவே அவர் இங்கே இருப்பாரா அங்கே இருப்பார் என்று விரைவில் தெரியும். எங்க இருப்பாரு? ஏன்னா ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்க. திமுக கட்சி சேர்ந்த ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் போயிருக்கார், யாருன்னு தெரியுமில்ல? பாதுகாப்பான இடத்துல இருக்கார். அது மாதிரி பல பேர் போயிருக்கிறாங்க திமுகவில். திமுக ஒரு ஊழல் கட்சி. திமுக ஒரு ஊழல் கட்சி. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். அவர் எப்படி மக்களுக்கு நன்மை செய்வாங்க சிந்திச்சு பாருங்க. அதோட இப்ப எங்க பார்த்தாலும் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் இல்லாத இடமே இல்லை. இன்றைக்கு தரப்பகுதியிலிருந்து மலைப்பகுதி வரை போதைப் பொருள் விற்பனை அமோகம் நடந்துட்டு இருக்குது இந்த விடியா திமுக ஆட்சியில. அதையெல்லாம் கட்டுப்படுத்த இந்த ஆட்சியில முடியல. ஏன்னா திமுக போதைப் பொருள் விற்கிறாங்க. அப்புறம் எங்க போய் கட்டுப்படுத்த முடியும்? அண்மையில் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க பத்திரிகை ஊடகத்திலையும், இன்றைக்கு வெளிநாட்டுக்கு திமுகவை சேர்ந்த அயலக அணி துணை அமைப்பாளர் என்பவர் ஒருவர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்ததாக போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அவரை கைது செஞ்சு விசாரணை இருக்கிறாங்க. இன்னும் பல பேர் போக இருக்கிறாங்க. இப்ப ஹீரோவை ஒருத்தர் சுத்திட்டு இருக்காருல்ல, அங்கங்க போய் பேசிட்டு இருக்காரு ஒருத்தர். யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்க. ஊரா போய் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அண்ணா திமுக குறை சொல்லி அவரும் போவார் என்று பரவலாக தகவல். அவ்வளவுதான். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை இடையில போவாரா, இந்த தேர்தலுக்குள்ள போவாரா, தேர்தல் முடிஞ்சு போவாரா என்பதுதான் இப்ப இருக்கிற வாதம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க, யாரோட இருக்கிறாங்க இந்த போதைப் பொருள் கடத்தல் நபர், யாரோட இருக்கான்னு பாத்துக்க. யாரோட இருக்காங்க மக்கள் பாத்துக்கிட்டா சரி. பாருங்க யாரோட இருக்கிறாங்க சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்களா? இவர் யாரோட இருக்கார் பாருங்க. இப்படி போதைப் பொருள் கடத்தரோட புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. புகைப்படம் எடுப்பது நாங்க வேண்டாம்னு சொல்ல, ஆனா இப்படி
பல்லாயிரக்கணக்கான கோடி 3 ஆண்டுகளாக வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்த நபர்களுக்கும் அவர் என்ன தொடர்பு மக்கள் கேட்கிறாங்க. நாம கேட்கல, நீங்க தானே கேட்கறீங்க. இல்லைன்னா என்னை போய் அடுத்த கூட்டத்தில் பேசுவார். ஏன்னா இதை பத்தி என்னை பத்தி பேசுறது அவருக்கு வாடிக்கை, வேற எதுவுமே தெரியல. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்ல வேணும்? ஒரு அரசாங்கம் 3 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த 3 ஆண்டு காலத்தில் இன்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தேன், இதனால மக்களுக்கு நன்மை கிடைச்சுன்னு சொன்னா ஒரு நல்ல அரசாங்கம் நல்ல முயற்சி சொல்லலாம். ஆனா சட்டியில் இருந்தா தானே ஆப்பிள் வரும். ஒண்ணுமே இல்லையாங்க, காலியாக இருக்குது. அதனால அவர் எதுவுமே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பற்றி கட்சியை பற்றி அவர் அவதூறாக பேசுவதுதான் இந்த ஒரு 10 நாளா வாடிக்கை கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்கேயாவது நீங்க ஒரு கூட்டத்திலேயாவது உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு, உங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சி வந்த பிறகு பெரிய திட்டங்கள் ஒன்றையாவது எந்த மாவட்டத்துக்காக செய்தீர்களா? இந்த மாவட்டம் செஞ்சிருக்காங்களா? ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல நீலகிரி மாவட்டத்தில். ஏன்னா அம்மா இந்த பகுதியில் அடிக்கடி வந்துட்டு இருந்த காரணத்தினால அரசின் கால் புடிச்சின் காரணமாக இந்த மாவட்ட மக்களையே ஒதுக்கி வச்ச ஸ்டாலின் தான். அவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார், நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி மலரும். அம்மா இருக்கின்ற பொழுது எப்படி அம்மாவோட நீங்கள் நேசமாக இருந்தீர்களோ, அன்போடு இருந்தீர்களோ, அதே போல அம்மாவுடைய அரசு மலர்ந்தவுடன் உங்களோடு அதிமுக அரசு நெருக்கமாக இருந்து உங்களுடைய கோரிக்கைகள், இந்த மண்ணின் மக்களுடைய நிலைமைகளை உணர்ந்து மலைவாழ் மக்கள் அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதுமாக, படுகிற மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதுமாக, இங்க இருக்கின்ற விவசாய தொழில் மக்கள் மற்றும் தொழிலாளருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசாக அதிமுக அரசு செயல்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு திட்டமாவது நீலகிரிக்கு செஞ்சிருந்தா வாக்கு கேட்கறதுல நியாயம். வந்த நாடாளுமன்ற கேளுங்க. நீங்க இவ்வளவு ஆண்டு நாடாளுமன்ற இருந்தீங்களே, இந்த நீலகிரி மாவட்டத்துக்காக மத்தியில் இருந்து என்ன திட்டத்தை பெற்று தந்தீர்கள் என்று நீங்க கேட்க வேணும் வாக்காளர் பெருமக்கள். நாங்க நெஞ்சு நிமித்தி வாக்கு கேட்கிறோம்னா, எங்களுடைய இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு சரி, நிறைய திட்டங்களை உங்களுக்கு வழங்கி அதனால நீங்க பலன் பெற்றுக்கிறீங்க. நாங்க உங்களை உரிமையோடு நாங்க வந்து பாக்குறோம், வாக்கு கேட்கிறோம். அவர் அங்கிருந்து பார்க்கணும் தனியா சொல்லியிருக்காரு. நிறைய இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா கோயம்புத்தூருக்கு போகணும். 80 கிலோமீட்டர் இங்கிருந்து மலையிலிருந்து இறங்கி தரை வழியாக 80 கிலோமீட்டர் போய் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெறணும். இங்க இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அம்மா இருக்கின்ற போது வலியுறுத்தினாங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் வலியுறுத்தினாங்க. அறிவிச்சாளர் வேலுமணி அவர்களும் இங்க இருக்கின்ற கழக பொறுப்பாளர்களும் என்னிடத்திலே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மலை பகுதியில் இருக்கின்ற மக்கள் நோய்வாய்ப்பட்டால் 80-85 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் சென்றுதான் சிகிச்சை பெற வேண்டும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அங்கேதான் போய் செயல்படுத்த முடியும் என்று நிலை மாற வேண்டும். எங்களுக்கு எங்களுடைய ஊட்டி பகுதியிலேயே நீலகிரி மாவட்டத்திலேயே ஒரு சிறப்பான மருத்துவமனை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 400 கோடியில மருத்துவ கல்லூரி, சிறப்பான மருத்துவமனை, அருமையான மருத்துவமனை, உயர்தர சிகிச்சை. நீங்க அப்போலோ மருத்துவமனையில என்ன அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா, அதை விட பிரம்மாண்டமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு நவீன மருத்துவ கருவிகளை வாங்கி கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு அற்புதமான கட்டடம். தனியார் மருத்துவமனையில கூட இப்படி அற்புதமான கட்டிடத்தை பார்க்க முடியாது. அவ்வளவு அழகான படுக்கைகள், அதே ஆபரேஷன் தியேட்டர், இப்படி என்று தனித்தனியாக நானே நேரடியாக பார்த்து வடிவமைத்து கட்டப்பட்ட கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை. இப்படி இந்த ஏழை மக்கள், மலைவாழ் மக்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற சிகிச்சை பெறுகின்ற பொழுது அவர்கள் இங்கேயே சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலை.
இங்கே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை, அதுவும் கட்டணம் இல்லாமல் இங்கே இருக்கின்ற மருத்துவமனையில நீங்க சிகிச்சை பெறலாம். இதெல்லாம் மலைவாழ் மக்களுக்காக அதிமுக அரசு கொண்டு வந்த சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, அவர் போராட்டத்தெல்லாம் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருண்டாச்சுன்னு, நீ கண்ணை மூடிட்டா இருண்டு மாதிரி தான் தெரியும். நாங்க என்ன பண்றது? வாங்க ஊட்டிக்கு வாங்க, ஊட்டிக்கு வாங்க. ஊட்டியில வந்து நல்ல கண்ணை திரு முழிச்சு பாருங்க, விழித்து பாருங்க. அப்பதான் இந்த மருத்துவமனை கண்ணுக்கு தெரியும், அந்த மருத்துவக் கல்லூரி கண்ணுக்கு தெரியும். இது நாம கட்டுனது, இவரு திறக்கிறார். கட்டுனது நாம சிக்கர் ஒட்டி திறந்து 3 ஆண்டு கால ஆட்சியில சிறப்பான திட்டங்களை கொடுத்தாங்க. ஏங்க நாம கட்டின கட்டடத்தை இவர் திறந்து விட்டு எப்படி பெயர் வாங்கிட்டு போறாங்க பாருங்க. நான் தான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவேன், நான் பெற்ற பிள்ளைக்கு இவரு பெயர் வச்சுட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இந்த மார்க்கெட் பகுதி, இங்க குன்னூர்லயும் ஊட்டியிலையும் மார்க்கெட் பகுதியில கடை வச்சிருக்கிறாங்க. அந்த கடை வாடகையை பல மடங்கு உயர்த்திட்டாங்க. அவர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அதிமுக கட்சி அவர்கள் ஆதரவு கொடுத்தது. சட்டமன்றத்தில் கூட இதை வலியுறுத்தி நாங்கள் பேசணும். ஆக இப்படி ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் தான் இப்படி இந்த மார்க்கெட்ல கடை வச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் வாழ்க்கையும் இடி விழுகின்ற அளவுக்கு கடை வாடகையை உயர்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விழுகின்றேன். அது மட்டுமல்ல, ஊட்டி ஒரு சுற்றுலா பகுதி. இந்த ஊட்டியில இன்னும் கூடுதலான வசதி செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு, ஆனா செயல்படுத்த முடியாத போச்சு. மீண்டும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே வெற்றி பெற்று வருகின்ற பொழுது மத்திய அரசிடமிருந்து போராடி வாதாடி இந்தியாவிலேயே மிக சிறப்பான சுற்றுலா பகுதி நீலகிரி மாவட்டம் நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலேயே சுற்றுலாவுக்கு ஒரு உகந்த இடம் ஊட்டி. இன்றைக்கு ஊட்டி என்று சொன்னால் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிலே எந்த மூலையிலே சுற்றுலா பயணிகளை கேட்டாலும் ஊட்டி ஒரு அழகான பகுதி. அந்த அழகான பகுதியை இங்கே வந்து சுற்றி பார்த்து மகிழலாம் என்று எல்லா மக்களிடத்திலையும் மனதிலே இருக்கின்றது. அப்படி சுற்றுலா வந்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் வசதியை கொடுத்து இந்த பகுதி மக்களுக்கு கூடுதல் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க அதிமுக அரசு மனதுடன் செயல்படுத்தும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் மத்தியிலே இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இதை நம்முடைய இந்திய அளவிலேயே சிறப்பிக்கத்தக்கவாறு ஒரு சுற்றுலா பகுதியை இந்த ஊட்டியிலே உருவாக்கி காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீலகிரி மாவட்டத்தில் பல பகுதியில் சுற்றுலா பகுதி இருக்கின்றது. அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த நீலகிரி மாவட்டம் சுற்றுலாவிலே சிறந்த மாவட்டம் என்று, இந்தியாவிலேயே சிறந்த மாவட்டம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில தொட்டப்பட்ட அருகே 3 கோடி மதிப்பீட்டில் புதிய தேயிலை பூங்கா அமைச்சு கொடுத்திருக்கிறோம். உதயநகரத்தில் 37 கோடி மதிப்பீட்டில் 3வது கூட்டுக்குடி திட்டத்தை அதிமுக அரசு செயல்படுத்தும். இப்படி ஏதாவது ஒரு திட்டம் இந்த நீலகிரி மாவட்டத்தை கொடுத்திருக்கிறாங்களா? கொடுத்திருக்காங்களாங்க? நான் குறிப்பிடுறேன் பாருங்க, எவ்வளவு கூட்டுக்குடி திட்டம். பாதுகாக்கப்பட்ட நீர் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சீங்க. 37 கோடி ரூபாயில அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் சிறு கைத்தியம்மன் திருவிழாவிற்கு அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது அதிமுக அரசு. படுகர் சமுதாய மக்களை பழங்குடியில் பட்டியல் சேர்க்க மத்திய அரசுக்கு அதிமுக அரசு வலியுறுத்தி உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு பாடுபடும். ஈழுவாதியா மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. 45 ஆண்டு காலமா கோரிக்கை வச்சிருந்தாங்க இந்த மக்கள். அவர்களுக்கு அதிமுக அரசு தான் பிரச்சனையை தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் உதகை அருகே கேத்தி பிரகாசபுரம் பகுதியில் ரூபாய்
18 கோடி மதிப்பீட்டில் 172 வீடுகள் மற்றும் அல்லஞ்சி பகுதியில் 24 கோடியில் 150 வீடுகள் கொடுக்கப்பட்டோம். இதே போல மத்தியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் மூலமாக வெற்றி பெற்று அங்கே நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து இந்த மலைவாழ் மக்களுடைய கோரிக்கையை பல வீடுகள் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அதுவும் அதிமுக அரசு வந்த பிறகு நிறைவேற்றி தரும். உதகை ரூபாயில 14 கோடியில பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் 5000 வீடுகள் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தை கட்டி கொடுத்தோம். நீங்க வைத்த கோரிக்கை அதையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கோம். குன்னூர் நகர பகுதியில் 95 கோடி மதிப்பீட்டில் எமரால் கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஊட்டி பேருந்து நிலையம் சீர் செஞ்சது அரசு, கிட்டத்தட்ட 2 கோடியில் அதிமுக அரசு தான். கோத்தகிரி பகுதிக்கு 10 கோடி மதிப்பீட்டில் அளக்கரை கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை வாகனங்கள் குன்னூர் நகர பகுதியில் ஏற்படும் வாகன நெரிசலை தவிர்க்க காட்டேரி பகுதியிலிருந்து உதகைக்கு கேத்தி பாலடா வழியில் 3வது மாற்றுப்பாதை அமைக்க 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகள் நடைபெறுகிறது. இந்த விடியா திமுக ஆட்சி அது ஆமை வேகத்தில் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இனியாவது இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு வேகமாக துரிதமாக இந்த சாலை அமைக்கின்ற பணியை நிறைவேற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பாலக்காடு, மேட்டுப்பாளையம், அவனாசி மற்றும் திருச்சி ரோடு சாலைகள் 4 வழிச்சாலையாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கூடலூர் நகர பகுதியில் 4.25 கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் விரிவாக்கம் நவீனாக்கப்பட்டது. தேவர் சோலை பகுதியில் 2 கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் விரிவாக்கம் மற்றும் நவீனப்படுத்தப்பட்டுள்ளது. நடுவட்ட பகுதியில் 2 கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் விரிவாக்கம் மற்றும் நவீனமாக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இன்றைய தினம் மக்கள் பல கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அதிமுக அரசு அமைந்தவுடன் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகு மத்தியில் இருந்து நீலகிரி மாவட்ட மக்களுக்கு எந்தெந்த விதத்தில் நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குதோ அதையெல்லாம் பெற்றுத்தரப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து பல திட்டங்கள் இருந்தாலும் அந்த திட்டத்தை எல்லாம் அதிமுக அரசும் எங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகு அதையெல்லாம் பெற்று தருவார் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். கூடலூர் பகுதியில் நிலவும் பிரிவு 17 வகை நிலப்பிரச்சனை மற்றும் உச்சநீதிமன்ற தடை காரணமாக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு பெற முடியாத சூழல் நிலவுகிறது. இப்பிரச்சனைக்கு தீர்வு காண நம்முடைய நாடாளுமன்ற உங்கள் மூலம் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே வலியுறுத்தி அதிமுக அரசு அமைந்த பிறகு இரண்டும் ஒன்றாக இணைந்து இதற்கு விடிவு காலம் பிறக்கும் என்பதை தெரிவிக்கிறேன். இதை கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூடல் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலே இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்து அழகாக பேசினார். ஆனால் அதற்கு உண்டான பதில் அரசிடம் கிடைக்கவில்லை. சிறியூர் சத்தியமங்கலம் சாலை கூடலூர் மக்களின் பல்லாண்டு கோரிக்கையான சிறியூர் சத்தியமங்கலம் சாலை அமைக்கும் பணி வனத்துறையின் கட்டுப்பாடு காரணமாக 70% பணிகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மீதி உள்ள பணிகள் தொடர முடியவில்லை. இப்பிரச்சனைக்கு தீர்வு காண மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி தேவைப்படும் நிலையில் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண மத்திய அரசை அதிமுக வலியுறுத்தும். நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று நம்முடைய கோரிக்கையை ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தி இதற்கு தீர்வு காணப்படும். கூடலூரில் இருந்து மைசூர் செல்லும் சாலையில் முதுமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள சூழலில் இரவு நேர போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே கூடலூர் தொரப்பள்ளியில் இருந்து கர்நாடக மாநிலம் மேல் கம்மனஹள்ளி வரை உயர்மட்ட சாலை எலிவேட்டர் காரிடர் மத்திய அரசை வலியுறுத்தி அதுவும் பெற்று தந்து இன்றைக்கு இரவு நேரங்களிலும் இன்றைக்கு போக்குவரத்து செயல்பட நம்முடைய வேட்பாளர் வலியுறுத்துவார் என்பதை தெரிவிக்கிறேன். கர்நாடக மாநிலம் நஞ்சன்கோட்டில் இருந்து கேரள மாநிலம் நிலப்பூர் வரை
கூடலூர் பகுதி வழியாக இருப்பு பாதை ரயில்வே லைன் அமைத்திட ஆரம்ப கட்ட ஆய்வுப் பணிகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது. இப்பிரச்சனையை நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று உங்களுக்காக உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் அளித்து இந்த திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவோம். வீடு இல்லாததற்கு வீடு, இலங்கையில் இருந்து தாயம் திரும்பிய தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தனியார் தேயிலை தோட்டங்களில் பல ஆண்டுகளாக பணிபுரியும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது அவள் கண்ட சொந்த வீடு இல்லாத நிலையில் தவித்து வருகின்றார்கள். அவள் அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்தார். தொடர்ந்து வலியுறுத்தி அந்த மக்களுக்கு வீடுகள் கட்டுவதற்கு பட்டா வழங்கப்படும். இன்றைய தினம் இங்கே இருக்கின்ற வேட்பாளர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அவனாசியில 9/2/2022 கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டது நடத்தது அதிமுக. இந்த நபர் அதே போல வீடு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிமுக அரசு பாதுகாக்கப்படும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் எனது தலைமையான அம்மா அரசிலும் ஊட்டி தேயிலை நிறுவனம் சிறப்பாக லாபத்தில் நடைபெற்று வந்தது. டான்டி நிறுவனம் நலிவடைய காரணம் நிர்வாக குறைபாடு. இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான பல ஆயிரம் ஏக்கர் தேயிலை பரப்பை இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு அந்த தேயிலை தோட்டத்தை குறைக்க முயற்சி செய்கிறது. அதை உங்களோடு சேர்ந்து முறியடிக்கப்படும். கேண்டி நிறுவனம் தனியாருக்கு தாரை வாக்க சதி செய்கின்றது இந்த விடியா திமுக அரசு. ஆகவே 5300 ஏக்கர் இந்த டான்டிக்கு சொந்தமாக இருக்குது. வேணுமெனே திட்டமிட்டு இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி இந்த டான்டி நஷ்டத்தில் ஈகிறது. இதிலிருந்து இந்த தேயிலை தோட்டத்திலிருந்து பல ஆயிரம் ஏக்கரை இன்றைக்கு வேறு திட்டத்திற்கு மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. இதை தடுத்து நிறுத்தும் அதிமுக கட்சி. அதே போல இன்றைக்கு இந்த டான்டியில உற்பத்தியாகும் இந்த தேயிலை மூலமாக இந்த டீ தூள் எல்லாம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உங்கள் மூலமா உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். தமிழ்நாடு மட்டுமில்லைங்க, இந்த தேயிலை தோட்ட தொழிலாளரை பாதுகாக்கவும் நிறுவனம் லாபகரமாக இயங்கவும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே நம்முடைய கோரிக்கையை ஒலிக்க செய்து இந்தியா முழுவதும் டான்டி விற்பனை செய்யப்படும் என்ற செய்தியை உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த ஆட்சியில எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இதையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அது மட்டும் இல்லாம விலைவாசி வெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு விடியா திமுக ஆட்சியில. கடந்த 3 ஆண்டுகள இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தால மக்களை பற்றி கவலைப்படல, வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். வீட்டு மக்களுக்கு என்னென்ன ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்பதுதான் அவருடைய கவலை. ஓட்டு போட்டு மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு அரிசி 1 கிலோ 15 ரூபா விலை ஏறிடுது, சக்கரை விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, மளிகை சாமான்கள் அத்தனை ஏறி போச்சு. இதையெல்லாம் கவலைப்படல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த விலையை கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம். அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற காரணத்தால எப்பொழுதெல்லாம் விலைவாசி ஏறிடுதோ அப்பொழுதெல்லாம் எந்தெந்த பொருள் விலை ஏறியதோ அதையெல்லாம் அண்டை மாநிலத்தில் இருந்து கொள்முதல் செய்து அரசாங்கமே இந்த மக்களுக்கு குறைந்த விலையில விநியோகம் செஞ்சு விலை உயர்வை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பச்சை தேயிலை அதற்காக மானியம் கொடுத்தது அதிமுக ஆட்சியில் தான். இந்த தொழில் காக்க வேண்டுவதற்காக பச்சை தேயிலைக்கு அதிமுக ஆட்சியில் தான் மானியம் கொடுக்கப்பட்டது. இப்படி இந்த தேயிலை தொழிலை காப்பாற்றுவதற்காக அதிமுக அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி மலரும். அப்பொழுது பச்சை தேயிலை தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்வு மலரும். பேண்டி காப்பாற்றப்படும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்ற நிச்சயம் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஏனென்று சொன்னார், ஒரு இளைஞர், படித்தவர், உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்து நாங்கள் நிறுத்துகின்றோம். அவருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்யும். தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத அப்படியே சத்தமா திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் வாக்களிப்போம் இரட்டைக்கு, வாக்களிப்போம் இரட்டைக்கு. நன்றி, வணக்கம்.